அஸ்ஸலாமு அலைக்கும். மணி 7 ஆக போகுது, 6:44. பாருங்கள், எத்தனை மணி வரைக்கும் பிள்ளைங்களுக்காக எத்தனை பேரண்ட்ஸு இங்கே பாருங்கள், எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். அவங்களையும் உட்பட நான் வந்து இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே காரு பார்க்கிங் தெரியுதா? பாருங்கள், எவ்வளவோ பேருங்க இந்த மாதிரி தன் குழந்தைங்களுக்காக டைம் ஒதுக்கி வெளியே போகிற விஷயம், என்ன விஷயமா இருந்தாலும் ஒதுக்கி தன் குழந்தைங்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ பிள்ளைங்களா, கொஞ்சமாவது முன்னாடி பண்ணுங்க, நல்லா படிங்க. படிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்கள் பேரண்ட்ஸ் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே இப்போ நாங்களாகவே இருக்கட்டும், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் ஹஸ்பண்டும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை ரொம்ப வெளியே ஓட்டம் போகிற மாதிரி வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை பிள்ளைங்களை ஏற்றணும், இத்தனை மணிக்கு நான் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணணும், பாவம் பிள்ளைங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாங்கள் முடக்கி போட்டுட்டு பிஸ்னஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துப்போம். காலையில் அந்த பிள்ளைங்களை ஏற்றுற டைமில் எதுவுமே வச்சுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் நிறைய தியாகம் பண்ணுறோம். எங்களை மாதிரி எத்தனையோ பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓடுவாங்க, டியூஷனில் விடுவாங்க, ஏற்றுவாங்க. ஒரு வீட்டில் 2-3 குழந்தைங்க தானே, அந்த குழந்தைங்களை ஏற்றிட்டு போவாங்க. ஸோ படிப்பு எதுக்காக இப்படி போராடுறாங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, நாங்கள் எவ்வளோ நாளுங்க சந்தோஷமாக இருக்க போகிறோம் உங்களோட படிப்பில்? நீங்கள் தான் நல்லா இருக்க போகிறீங்க. நாங்கள் வந்து சந்தோஷம் அடைவோம். ஐயோ, என் பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்குங்களே, பட்டதாரியாக இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷம் தான் படுவோம். கரெக்டு தானே பேரண்ட்ஸுங்களா? இதுதான் உண்மையும் கூட. படிங்க, நல்லா இருங்க, உங்கள் வாழ்க்கை தரத்தை மேன்மைப்படுத்துக்குங்க, உங்களோட கல்வி தரத்தையும் மேன்மைப்படுத்துங்க. படிப்புக்கெல்லாம் எண்டே கிடையாது. கட்டுறது கையளவுங்க, கல்லாதது உலகளவு இருக்குது. ஸோ நீங்களும் நல்லபடியாக படித்து பெருமையாக வாழுங்க. உங்களோட பேரண்ட்ஸையும் பெருமையாக வாழ வைங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து உங்களுக்காகவே தியாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தமாரி பேரண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அதை யோசித்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நல்லது ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. அவ்வளோதான். எத்தனை பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஆமாம் உண்மைத்தான் அப்படின்னு. ஓகேவா? பாய்.